இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு பன்னு மாதிரி பஞ்சு போல் ரொம்பவே சாஃப்டான சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான கோதுமை பணியாரம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோதுமை பணியாரத்தை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இது கூட நம்ம ரவை முட்டைலாம் சேர்த்து செய்யறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த கோதுமை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். கோதுமை பணியாரம் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின கோதுமை மாவு, வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, எந்த கோதுமை மாவில் பண்ணாலும் இது சூப்பராக வரும். இது கூடவே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நீங்களும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளை எல்லாம் 1 பை 1 இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ரவை சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் பணியாரம். அதனால் 1 கப்புக்கு 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 கப் தண்ணியே இந்த பணியாரத்துக்கு போதுமானது. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், பணியாரம் ஊற்ற சரியாக வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். 1 கப் தண்ணிக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். தண்ணி அளவு கம்மியாக இருந்தாலும் மாவு ரொம்ப கெட்டியாகிடும், பணியாரம் பர்ஃபெக்டாக வராது. இப்போ இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் பணியாரத்தை பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பணியாரமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாவோ பெருசாவோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பணியாரமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து பணியாரம் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ புசு புசுன்னு பார்க்கவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோதுமை பணியாரம் ஆறின பிறகும் கூட பஞ்சு மாதிரி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.